இன்னைக்கு அதர்வா, பிரீத்தி முந்தன், கைடு லோகர், பரிதாங்கல், கோபி டிராவிட், ரக்ஷன், ஏஞ்சலின், நட்டி, ஃபகத் ஃபாசில்லாம் நடித்த இதய முரளி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்ல பயப்படுற ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை சொன்னானான்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஒன் சைடு லவ் பண்ணுற எல்லா பசங்களாலையும் இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ராம்காம் படம் பார்த்த ஃபீல் வந்திருக்கு. படமாக இது வந்திருக்கு. பரிதாங்கல் கோபி வர எல்லா சீனும் தேட்டரில் சிரிப்பு வருது. அதை தவிர பார்த்தா ரக்ஷன், தமன், டிராவிட்லாம் அப்பப்போ ஸ்கோர் பண்ணுறாங்க. படத்தோட ஹீரோயின்ஸ் பிரீத்தி முகுந்தன், கைடு 2 பேருமே நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. பிரீத்தி பிளாஸ்ட், இதய முரளின்னு அடுத்தடுத்து நல்ல ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நடிக்கிறாங்க. அவங்களுக்கு கோலிவுட்டில் இன்னும் நிறையா மூவி சான்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். கைடுவோட ரோல் பிரீத்தியை விட சின்னதாக இருந்தாலும் அவங்களும் டீசெண்டாக நடிச்சிருக்காங்க. படத்தில் இன்னொரு ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். மாமா ரோல் பண்ண நட்டியும், ஸ்டோரி கேட்க வந்த ஃபகத் ஃபாசிலும் அவங்களுக்கான ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. அதர்வா இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோட்டாக நடிக்கணும். அதை அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் சில லாஜிக் ஹோல்ஸ், ரைட்டிங்கில் சில வீக்கான சீன்ஸ் இருக்க மாதிரி இருந்தாலும் ஓவராலாக படம் பார்க்க நல்லா இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. படம் என்ன தான் பிக் பட்ஜெட்டில் எடுத்தாலும் சில இடத்துல செட் பார்க்க கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். இருந்தாலும் படம் நல்லா கலர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால அது பெரிய நெகட்டிவாக தெரியலை. படத்தோட கிளைமேக்ஸ் ஏற்கனவே வந்த ராஜேஷோட படங்களில் இருக்க மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேவோடு பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் வர சில ட்விஸ்ட்டும் கெஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் ஓவராக ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இது இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் படத்தை ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் சைடு லவ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். டியூன் மேனியாக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.